இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எப்பொழுதும் பரலோக தூதல் நடுவிலே துதித்து ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படியாய் மை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் இந்த பரிசுத்த ஆலயத்திலே அசைவாடுவீராக, ஒவ்வொரு ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புவீராக, வல்லமை வரங்களினாலே ஆவியின் கனிகளினால நிரப்புவீராக. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த தேவ சமூகத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வல்லமை விளங்க செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். தேவன் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றனைக்கும் ஏக்கத்தில் புறக்கிட்டே, தாய் வரவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே, பணிவான எருசலேமே பணிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குவே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஜீவதேவன் நகரினில் குடிபுகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே, நீதி தேவன் நீலடி சிறப்புதைத்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே, மேலான எருசலேமே மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குவே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சர்வ சங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் வேதத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமா தூதர்கள் ஆடி நின்றார். ஆராயின் எருசலேமே ஆராயின் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குவே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுவே. ஆமென் அல்லேலூயா
கனிவோடு துடைத்திடுவார். என் மனதில் ஏக்கங்கள் தீர்த்திடுவார். மரணமில்லை, அலறலில்லை, அழுகையின் சோகமில்லை. தலைநகரம் எருசலேமே, தலைநகரம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா. ஒருவரையும் தேவன் நிரப்புவீர். எல்லாரும் ஆவியில நிறைந்த ஆண்டவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டிய காலம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இந்த வேளையில் எல்லாரும் அபிஷேகத்தின் நிறைவுனால நிரப்பப்பட்டவர்களாக எல்லாரும் ஆண்டவர் ஆராதிங்க. ரிபா ஷபா பாபா பாரிகா பாபா ரிபால பௌர மங்கர பௌஷந்தரனுதர் ரிகபால பௌர மங்கர பௌஷந்தரனுதர். அபிஷேகத்தினால முகங்கள் முறிக்கப்படும். அபிஷேகத்தினாலே ஆண்டவரை கட்டுகள் அறுக்கப்படும். இந்த நாளிலே ஆண்டவரை அபிஷேகத்தின் ஆவியானவர் ஜனங்களை ஆண்டவரை நிரப்பும் போது ஹல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே ஹல்லேலூயா. தேவனை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு பின்பற்றுகிற உண்மையாய் சேவிக்கிற கிருபைகளை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அபிஷேகத்தினால நிரப்பப்படும் போது ஆண்டவர் அந்தகார கிரியைகள் வியாதியின் கட்டுகள் சரீரங்களை விட்டு விலகி போகட்டும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரீரங்களில் உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறபடியினால அப்படிப்பட்ட வியாதிகள் நீங்கி போகட்டும். அபிஷேகத்தின் வல்லமையினால ஆண்டவர் எப்பேற்பட்ட வியாதிகள் சரீரத்திலே காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால வியாதியின் கூறுகள் மாறி போவதாக. காலை வேளையில் இந்த ஆராதனை நடுவில் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு எதிரான அந்தகார கட்டுகள் முறிக்கப்படுவதாக. கட்டுண்ட நிலைமைகள் விலகி போகட்டும். ஓரிகமல பௌரமங்கர பௌஷந்தரனுதரி ரிபால பௌரமங்கர பௌஷந்தரனுதரி. ஆவியானவரே உம்முடைய வல்லமை பெரிதா இந்த ஆலயத்தில் ஆண்டவரை விளங்கி கொண்டிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஒரு மகிமையின் மேகம் இந்த ஆலயத்தில் ஆண்டவரை ஜனங்களை நிரப்பி கொண்டிருக்கிறபடியினால ஸ்தோத்திரம். ரிகபா பாபா ஷபாபா ரிகபா ரிபாலா ருகேனமால பௌரமங்கர பௌஷந்தரனுதரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்களுமே ஆராதிக்கிறோம், நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மை நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. விண்ணிலும் மண்ணிலும் மை நாமம் உந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீர்தானையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். எல்லாரும் ஆண்டவரை ஆராதித்து பாடுவோமா? நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். கல்லும் அல்ல மண்ணும் அல்ல
கல்லாலோர் சிற்பமல்ல, ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கின்றீர் ஆண்டவரே. ரூபங்கள் உமக்கில்லை, சொரூபமும் உமக்கில்லை, ஆவியாயிருக்கிறீர் ஆண்டவரே. வழி நீரே சத்தியம். எல்லாரும் நல்ல கையை தட்டி ஆண்டவரை ஆராதிங்க. ஒருவரும் சும்மா இருக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிங்க. வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். எல்லாமே உம்மாலே உண்டானது, உம் நாமம் மகிமைக்கே உண்டாக்கினீர். உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது, படைப்பு தெய்வமல்ல, பார்ப்பதெல்லாம் தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. படைப்பு தெய்வமல்ல, கர்த்தர் நீர் ஒருவரே கடவுளையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, அவரை ஆராதிங்க. வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே ஜீவன். எல்லாம் வல்ல தெய்வம் நீரே, எல்லை இல்லாதவர், உம்மாலே ஆகாதது ஒன்றுமில்லையே. ஆமென். அவரால் எல்லாம் கொடு. வானமும் சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. வானமும் சிங்காசனம், பூமி உந்தன் பாதப்படி, நடப்பதெல்லாம் உம் விருப்பப்படி. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை. ஆண்டவரே, நீரே வழி. ஜீசஸ், உம்மை ஆராதிக்கிறோம். நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே பரலோகத்திலே வரான் என்று சொல்லி சொன்னீரே. ஓ, நீரே வழி, சத்தியம், ஜீவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மேலான நாமத்தை நாங்கள் வர்ஷிப் பண்ணுகிறோம், ஆராதனை செய்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீரே ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த தெய்வம். ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறதான இந்த விலையேற பெற்ற நேரத்தை எங்களுக்கு தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமென். இந்த வேளையில எல்லாரும் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல ஸ்தோத்திரம். போன வாரம் முழுவதும் நம் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் தேவன் கூட இருந்தார். செய்ததான வேலைகளின் மத்தியில தேவனுடைய கரம் இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தினது. எத்தனையோ தீங்குகள் உள்ள உலகத்துல கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொண்டார். இந்த வேளையில மனதார ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை, நன்றி பலிகளை செலுத்த போறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கண்ணை மூடுங்க. ஆண்டவரை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் இருக்கட்டும். அப்பா, நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஏசப்பான்னு சொல்லி எல்லாரும் இந்த வேளையில சொல்லுங்க. ஆண்டவரே, நல்ல சுகபலனை தந்தீரே, நன்றி ஆண்டவரே.
நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்தீர. நன்றி ஆண்டவரே. அப்பா, தீமைகளுக்கு விலைக்கு எங்களை காத்து கொண்டீர. ஸ்தோத்திர. நாங்கள் எங்கள் கைகளினால வேலை செய்து நன்றாய் உழைத்து ஆண்டவரை சாப்பிடும்படியாய் எங்களுக்கு பலனை தந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நீ செய்த நன்மைகளை நினைக்கும் போது கருத்தோடு நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து இந்த காலை வேளையில நாங்கள் கருத்தோடு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததே. ஆண்டவரே, நாங்கள் நடந்து சென்றாலும் வாகனத்திலே போனாலும் ஆண்டவரே எந்த நிலைமையிலும் எங்களோடு கூட இருந்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பாதுகாப்பை எங்களுக்கு அதிகமாய் கட்டளையிட்டீரே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. இதுவரைக்கும் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் ஜீவன் சுகமலனை தந்து எங்களை வழி நடத்தினபடியினால நன்றி. Thank you, thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. நன்றி ஆண்டவரே. நன்மைகளை செய்து நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் என்று சொன்னதே. நீர் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகளின் மத்தியில், தீமைகள் மத்தியிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவரே எல்லா நிலைமையிலும் எங்களோடு கூட இருந்தீங்களே. அப்பா உமக்கு நன்றி. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார்.
நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே எல்லாரும் நன்றியோடு உள்ளத்தோடே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை, எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்தார். ஓ, கழுகு போல உங்களுடைய பலனை உறுதியாக்குகிறவர். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறையாதபடிக்கு உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஜீசஸ். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஏசப்பா இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆச்சரியமாய் அற்புதமாய் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீங்க ஆண்டவரே. அப்பா எத்தனை நன்மை ஆண்டவரே நன்றிகள் செலுத்தினாலும் அவைகள் உமக்கு போதாது ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காய் நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை சுமந்து தப்புவித்து வழிநடத்தி வந்த தேவன், ஓ இனிமேலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. அப்பா உயர்ந்திருக்கிறதான எங்களுடைய கைகளை ஆண்டவரை, நாங்கள் உயர்த்தி இருக்கிற எங்களுடைய கைகளை நீர் பிடித்து ஆண்டவரை வழிநடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டும் வழி நடத்தின தேவன். ஹல்லேலூயா. இனிமேலும் வழி நடத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தி சொல்லுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையில ஜீவனுள்ள ஆண்டவரை நாம் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் நன்றி செலுத்தவும் தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் சங்கீதம் 116வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். 116வது சங்கீதம். Praise the Lord. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுகண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும்
என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன். நான் உமது அடியாரின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும். 19ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 1-2 வசனங்களிலே கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆண்டவரின் சத்தத்தை என் விண்ணப்பத்தை எல்லாம் கேட்டார். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரிடத்துல நம்ம சத்தத்தை தொனிக்க பண்ணணும். விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்தி செபிக்கிறவர்களாய் இருக்கும்போது சங்கீதக்காரனை போல நீங்களும் சொல்ல முடியும், நான் அவரில் அன்பு கூறுகிறேன். கர்த்தரன் சத்தத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை கேட்டார், நான் அவரில் அன்பு கூறுகிறேன். தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி நீங்களும் சொல்ல முடியும். இன்னைக்கு ஜெபமற்ற வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதா இருந்தா ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்க. ஆண்டவரிடத்துல உங்கள் கவலைகள், பாரங்கள், விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி ஜெபிக்கிறவர்களாய் இருங்க. கர்த்தர் கண்டிப்பாய் உங்களை கைவிடாதபடிக்கு வழி நடத்துவார். 3-4 வசனத்துல சங்கீதக்காரன் எழுதுகிறார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகள் என் வாழ்க்கையில வந்தது என்று சொல்லுகிறார். மரண கண்ணிகளே வந்தது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டு சஞ்சலம் எல்லாம் வந்தது. ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கிற உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதான பிரச்சனைகளை காட்டிலும் அதிகமான காரியங்கள் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில இருந்தது. ஆனா அவர் செய்தது ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணினார். நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்துல, அப்பா என்னுடைய ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். அப்பா, என்னுடைய ஆத்துமாவுக்கு எதிராய் மரண கண்ணிகள் போராட்டங்களை போல இருக்கிறதே, நீ தயவு செய்து என்னை விடுவியும் அப்பான்னு சொல்லி அவரை நோக்கி கெஞ்சினேன். அதனால தேவனின் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி நமக்கு சாட்சியாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். 6ஆம் வசனத்துல, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் வாழ்க்கையில மெலிந்து போனேன், பாடுகள் உபத்திரவங்களினால மெலிந்து போனேன், மனுஷனுடைய துரோகங்களினால மெலிந்து போனேன். ஆனால் அவர் மாத்திரம் என்னை ரட்சித்தார், என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளினால சோர்ந்து போனவர்களாய் இருக்கிறீர்களா? மனிதருடைய வார்த்தைகளினாலும் பலவிதமான சச்சரவுகளினாலும் சோர்ந்து போனவர்களாய் இருக்கிறீங்களா? நீங்க மெலிந்து போக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவதில்லை. நீங்க ஜெபிக்கிற கபடற்ற ஜனங்களாய் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களையும் ரட்சித்து வழிநடத்துகிற தேவனாக இருப்பார். 11வது வசனத்துல, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். தோத்திர, எந்த மனுஷனும் பொய்யன் என்று மனக்கலக்கத்துல சொன்னேன். அந்த அளவுக்கு பொய் பித்தலாட்டம் பண்ணுகிற ஜனங்களை அந்த சங்கீதக்காரன் சந்தித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பொய் பித்தலாட்டம் பண்ணுகிற ஜனங்களை நாள்தோறும் சந்திக்கிறோம். ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவர்கள் மனுபுத்தரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதத்திலும் நாம் பார்க்க முடிகிறது. தோத்திரம். பொய், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில் சொன்னேன். ஸ்தோத்திரம். அதன் மத்தியில் ஆண்டவர் செய்த
எல்லா உபகாரங்களுக்காய் நான் என்னத்தை செலுத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், மனிதர்கள் ஒருவேளை நமக்கு நன்மை செய்யாமல் போனாலும் அவரை நோக்கி நாம கூப்பிடும்போது நமக்கு உண்மையாய் நன்மை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். 12-13 வசனத்திலே கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன், தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்கள், எத்தனையோ உபகாரங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறார். நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? நன்றியோடு துதிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்திலே நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பொருத்தனைகளை செய்த பொருத்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருங்க. ஸ்தோத்திரம். அதை மறந்து விட்டு விடுகிறவர்களாய் இருக்காதுங்க. 18-19 நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நீங்க ஏதாவது பொருத்தனை பண்ணியிருக்கலாம். ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனையோடு சொல்லி இருக்கலாம். பணம் காணிக்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். எல்லா பொருத்தனைகளையும் நீங்கள் முதல்ல நிறைவேற்றுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்திலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவரிடத்துல விண்ணப்பத்தை, ஜெபங்களை ஏறிடுங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி வாழ்க்கையில அனுதினமும் நன்றி செல்ல சாட்சி உண்டாக்குவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. இந்த வேளை சாட்சி நேரமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சாட்சி உள்ளவங்க சுருக்கமா சாட்சி சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா லாஸ்ட் இயர் ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருந்தார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வசனம் போர்டு எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் வைக்கிறேன். எங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்னது அது அப்படின்னு கேட்டாங்க. வசனம் போர்டுமா, இந்த வருஷத்துக்கானது. என்ன எதை கேட்டாலும் கொடுத்துருவாரா, என்ன கொடுத்தாரு உங்கள் கர்த்தர் உனக்கு அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எங்கள் அம்மா நம்புவாங்க, கர்த்தரை நம்புவாங்க, ஆனாலும் விற்கிறவங்களையும் நம்புவாங்க. நான் அப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இப்படி கேட்டுட்டாங்களே அப்படின்ட்டா. ஏன்னா அப்போ தான் எங்கள் அக்கா ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. ஒருவேளை எங்கள் அம்மாவுக்கு இன்னும் கர்த்தர்ன்றியா, அவள் சாமி கும்பிட்றா, அவள் நல்லா இருக்கா பாருன்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் சொன்னாங்க. சரி, நான் அப்போ கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு, ஆண்டவரே இப்படிலாம் சொல்கிறாங்களே, நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் பெரிய தேவன், வீடு தானே, உங்களால் இது செய்ய முடியாதா, நீங்கள் நிச்சயமாக எனக்காக செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபித்தேன். அந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே ஆகஸ்ட் மாதமே கர்த்தர் நாங்கள் வீடு கட்ட கிருபை செஞ்சார். இந்த February 11 நாங்கள் புது வீட்டுக்குள்ளே போயிருக்கோம். ஸோ கர்த்தரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவரை நம்பினா அவர் நிச்சயம் நமக்காக அதை செய்வார். சில நேரம் நம்ம யோசிப்போம், நமக்கு ஏன் இந்த காரியம் நடந்துச்சு, நம்மளுக்கு ஏன் இவங்க வந்தாங்க, நமக்கு ஏன் இப்படி நடந்துச்சு நம்ம யோசிப்போம். ஆனால் அதை நம்ம லேட்டராக தான் உணர்வோம். கர்த்தர் நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் அதை செய்வாருன்ட்டு. ஸோ வாலிப பிள்ளைகளை உங்களுக்காகவும் நான் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் எது நம்ம இது நடந்துச்சு, இது பாஸ் ஆகிடுச்சு, இது கிடச்சிடுச்சு அப்படிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் நமக்கு செஞ்சார்னா அது நிச்சயம் நல்லதுக்காக தான் இருக்கும். கர்த்தரை மட்டுமே நம்புவோம், ஜெயமாக வாழும். சோத்திரம். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, குறிப்பாய் போன வருஷ வாக்குத்தத்தை போன வருஷம் இந்த வாக்குத்தத்தை வசனம் போட கொண்டு போய் வைத்த போது பெற்றோர்கள், இது என்னது, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இயேசு தருவாரா அப்படின்னு சொல்லி கேள்வியாய் கேட்டார்கள். சௌரி நம்பி ஜபித்தார்கள். கர்த்தர் தாமே இவர்கள் கேட்டது போல நல்ல ஒரு வீட்டை கட்ட
அதில் குடி போக கர்த்தர் தாமே சாட்சியாய் நிறுத்தினார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் 4 ஏப்ரல் மாதத்துலேருந்து ஊழியத்துக்கு போகிறேன். கர்த்தர் நிறைய காரியங்கள் செய்கிறார். அவரை நம்பி தான் நான் அந்த ஸ்டான்லி ஊழியத்துக்கு போனேன். சர்வேஸ்வரன்ற ஒரு பேஷண்ட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தான். இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையில் ஆனாலும் பாருங்கள், நான் எங்கே போய் ஜோம் பண்ணாலும் உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன். உடனே ஐயா ஃபோன்லேயே ஜோம் பண்ணுவார். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தை நல்லா ரெக்கவர் ஆகி, நேற்று நான் போன வாரம் ப்ரேயர் போகும்போது நான் அந்த குழந்தைய பார்த்துட்டு, பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்தது. அவங்க பயங்கர இந்து. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கம்மா, போன வாரம்லாம் சர்வேஷன் அவங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அந்த குழந்தைக்கு போய் ஜோம் பண்ண பிறகு ஜோம் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு என்ன உடம்புன்னு எனக்கு தெரியாது. நான் ஜோம் பண்ணிவிட்டு வந்துட்ட பிறகு அன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணாங்க சர்வேஷன் அவங்க அம்மா. அந்த குழந்தைக்கு என்ன உடம்புன்னு நீங்கள் கேட்கலையே சிஸ்டர் அப்படின்னாங்க. இல்லைம்மா, அங்கே வார்ட் பாயெல்லாம் தெருத்துறாங்க, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் வீட்டில் வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்டதும் எனக்கு ஒரே அன்னையிலேருந்து இன்றைக்கி இந்த 2 வாரமாக நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். அந்த குழந்தைக்கு என்ன உடம்புன்னு நான் கேட்காத வந்துட்டேனே ஆண்டவரே அப்படின்னு. சரின்னு போன சனிக்கிழமை போகும்போது நான் கேட்டேன், என்னம்மா உடம்புக்கு அப்படின்னு. குழந்தைக்கு 2 வயசு தான் ஆகுது, கேன்சர் இருக்குதும்மா, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னோட இருக்கிற இயேசு நல்ல பெரியவர்மா, என் குழந்தை கூட இப்படி தான் இருந்தது, இன்றைக்கி என் பொண்ணுக்கு 18 வயசு ஆக போகுது, கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடுது, நல்லா ஆரோக்கியமாக வேலைக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி என்னுடைய சாட்சியை சொல்லிவிட்டு. ஆனால் நான் பாருங்கள், இந்த 1 வாரம் ஆண்டவர் கேட்டதுக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி. ஆனால் ஐயா கிட்ட கூட நான் எப்பவுமே எந்த இது விஷயமா ஐயா கிட்ட உடனே சொல்லிவிடுவேன். ஆனால் அந்த குழந்தைய பற்றி நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த குழந்தைய நினச்சி நான் ரொம்ப பாரமாக அழுதேன். இந்த 1 வாரமாக நான் அழுதேன். நான் பாருங்கள், நேற்று போய் ஜோம் பண்ணிவிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, ஒரு ரிசல்ட்டு வரணும் அக்கா, அது வந்ததுன்னா ஆப்ரேஷன் திங்கக்கிழமை பண்ணுறாங்களா என்னான்னு சொல்லுவாங்கண்ணே. அது குறித்து நேற்று காலையிலேருந்தே நான் சாப்பிடாம ஜோம் பண்ணி, ஆண்டவரே எப்படியாவது சர்வேஷன்னு கொடுத்த உயிரை நீங்கள் இந்த குழந்தைக்கே கொடுங்க, அந்த குழந்தை மேலே கத்தி படக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப பாரப்பட்டு ஜோம் பண்ணேன். எந்த நாள்லேயும் நான் அழக்கூடாதுன்னு சொல்லி நான் ஆண்டவரை ஏற்றுக்கின நாள்லேருந்து கொஞ்சம் அழையெல்லாம் நிறுத்திட்டேன். ஏன்னா நான் வந்த பாதைலாம் கண்ணீரோட பாதை தான். பாருங்கள், நேற்று ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த அக்கா. என்னங்கக்கா, எனக்கு ஒரே பதட்டம், அந்த ஃபோனை எடுக்க கூட பயம் எனக்கு. ஆனாலும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது ஏன் பயம் ஆண்டவரே. ஆனாலும் பாருங்கள், மனுஷன் கொஞ்சம் பயந்தாதான் ஆண்டவர் அதுடைய அர்த்தம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பயந்து ஃபோன் எடுத்து, என்னங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அம்மா, ஒரு டாக்டர் பேசினாருமா அப்படின்னு. நான் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், டாக்டருக்கும் மேலான டாக்டர் வந்திருப்பாருக்கா, என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், என்னுடைய விசுவாசம் அந்த இடத்துல பெரிதாக இருந்தது. குழந்தைக்கு திங்கக்கிழமை ஆப்ரேஷன் வேணாம், 6 மாதம் மாத்திரை சாப்பிட்டுட்டோம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த மாத்திரையினால் அந்த எலும்பு நரம்பு தசை எல்லாம் கொஞ்சம் உறுதியானால் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இதையே நீங்கள் விசுவாசிங்கக்கா, நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு குழந்தைன்றீங்க, இந்த குழந்தைய கொண்டு தான் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார். 6 மாதம் தள்ளி போட்டிருக்கிறாருல ஆப்ரேஷனை, அப்போ அவர் எவ்வளோ அருமையானவர் அப்படின்னு சொன்னேன். காலையில் ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாம், மாத்திரைலாம் வாங்கின்னு போயிடுங்க, 6 மாதம் கழித்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். கர்த்தர் இந்த ஜபத்தை கேட்டதுக்காக அவர் கோடான கோடி நன்றி. இந்த சபையில் சர்வேஸ்வரனுக்கு எவ்வளோ பேர் ஜோம் பண்ணிங்களோ ஆண்டவரே, அதே மாதிரி இந்த குழந்தைக்கும் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய ஒரு சாட்சியாக அந்த குழந்தைய நிறுத்தணும். சர்வேஸ்வரன் சாட்சி சொன்ன பிறகு தான் என்னுடைய அங்கலாய்ப்பு தீரும். கர்த்தர் கோடான கோடி நன்றி. சோத்திரம். சௌரி, ஆண்டவர் பேசி அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாரம் சனிக்கிழமை போய் அங்கே ஊழியத்தை செய்து சர்வேஸ்வரன் என்கிற ஒரு குழந்தை அசைவே இல்லாதபடிக்கு இருந்த குழந்தைக்காக ஜெபித்தார்கள். சபையிலும் நம்ம சொல்லி ஜெபித்தோம். சௌரி சொன்னதுனால இப்போ அந்த குழந்தை நல்லா சாப்பிடுதா, நல்லா சாப்பிடுது, நல்ல முறையில் இருக்கிறது. அதுபோல் இன்னொரு குழந்தை கேன்சர் பாதிப்புள்ள குழந்தைக்காய் சௌரி பாரத்தோடு ஜெபித்தது நிமித்தமாய் உடனே ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள்.
கர்த்தர் தாமே அந்த குழந்தைக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரேஜ் 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 சோத்திரம். சௌரி இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை செய்யும்படியாய் பாரத்தை கொடுத்து ஆண்டவர் ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் வைத்திருக்கிறபடினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நான் நிற்க நேரமுறை தேவனுடைய சுத்த கிருபை ஏசப்பா அற்புத தேவனுக்கு கொடாங்க. எங்கள் அக்கா மகனுக்கு குழந்தை இல்லை, 10 வருஷமாக எங்கெங்கேயோ போனாங்க, பயங்கரமான விக்கிரமாக இருக்காங்க, எல்லா இடத்துலையும் போய் பார்த்தாங்க. நான் சொல்லுவேன், எங்கே போனாலும் எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் ஆண்டவர் தான் குழந்தை தருவாங்க. எங்கள் பாஸ்டர்மா எங்கள் சபையில் இருக்க விசுவாசி ஜெபம் பண்ணால் அப்பொழுதே அற்புதம் செய்வாங்க. நீங்கள் விசுவாசோடு வாங்க சொல்லி எங்கே போனாலும் என் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாம் இந்து தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னை வெக்கப்படுத்தக்கூடாது, எல்லாத்துலேயும் நீ நிமித்துவேன்னு சொன்னபடி அந்த நேரத்தில் வந்தாங்க. எங்கள் ஐயா ஜெபம் பண்ணார், பாஸ்டம்மா ஜெபம் பண்ணாங்க, விசுவாசி எல்லாம் ஜெபம் பண்ணி கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக குழந்தைய கொடுத்து ஒரு பெண் குழந்தை கொடுத்தா என் தேவன் அற்புதமாக. அது 1.25 கிலோ. ஆனால் ஆண்டவர் பலத்தால் இடைக்கிட்டார். 2 வாரம் ஆச்சு, சொல்ல முடியல. ஆண்டவர் எவ்வளோ அற்புதம். என் தலையை நிமித்திர என் தேவனுக்கு கொடான கோடி நன்றி. ஐயா பாஸ்டம்மா விசுவாசி எல்லாம் ஜெபம் பண்ணி எங்களை அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய அக்கா மகன் சூத்திரம் ரசிக்கப்படாதவங்க தான். நான் 7 வருஷமா 10 வருஷமா 7 வருஷத்துக்கு மேலாய் குழந்தை பாக்கி இல்லை. எத்தனையோ கோயில்களுக்கு போனாங்க. கடைசியில் போன வருஷத்தில் நம்முடைய சபையில் வந்து ஒரே ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கற்பந்தரிக்கும்படியாய் செய்து கடந்த நாட்களில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். சௌரியுடைய குடும்பத்தில் இதுபோல் எத்தனை பேருக்கு, இதோட சேர்த்து ஒரு 3 பேருக்கு இந்த ஆலயத்தில் வந்து குழந்தை பாக்கியத்தை பெற்று கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியம் இல்லையா, மற்றவர்களை ஜனங்களை ஆண்டவரிடத்தில் அழைத்து வாருங்க. ஜனங்களுடைய கண்ணீரை தேவன் கண்டிப்பாய் துடைப்பார். கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு செய்த நன்மைகளுக்காய் அவர்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன் ஸ்தோத்திரன். ஒரு நாள் அவங்களே நேர கொண்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கணும். இயேசு அற்புதம் செய்தார், நன்மை செய்தார். அவங்க ரட்சிக்கப்படணும். அதுதான் முக்கியமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே குழந்தை பாக்கியம் கிடைத்ததுல ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குல்ல, இன்னொரு குடும்பம் ரட்சிக்கப்படல. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் எழுப்பின எல்லா சாட்சிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரையும் கூட கர்த்தர் ஜீவன் சுகம்பலனை தந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் வைத்திருக்கிறபடினால எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். சபையில் இன்றைக்கு மாலையில் வழக்கமாய் நடைபெறுகிற மாலை கூட்டம் 6:30 மணிக்கு நடைபெறும். நீங்கள் மாலை கூட்டத்தில் வாருங்க. வீடுகளில் நீங்கள் வேலைகளை முடித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. வராதவர்களை அழைத்து வாருங்க, புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாருங்க. உங்களை சுற்றிலும் பல போராட்டத்தோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு. யாராவது நம்மிடத்தில் அன்பாய் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிற ஜனங்கள் உண்டு. அவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து வாருங்க. தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி அவர்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே ஜனங்களை சந்திங்க, அழைத்து வாருங்க. இன்றைக்கு மாலை 4 மணிக்கு கைப்பிரதி ஊழியம் ஜெபித்து நடைபெறும். ஆனால் கைப்பிரதி தான் இல்லை. நம்ம அச்சிட்டதில் 4 தலைப்பில் அச்சிட்டதில் நம்மவே எழுதி அந்த கைப்பிரதிகளை அச்சிட்டோம். அதில் குடியை கெடுக்கும் என்கிற கைப்பிரதி மாத்திரம்தான் இருக்கிறது. குடிகாரன்கிட்ட மற்றவங்ககிட்ட சிலர்கிட்ட அதை கொடுக்க போனால், நான் என்ன குடிகாரனா, ஏன்ட்ட எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி சண்டை போடுவதாக சொன்னார்கள். எனவே அது மட்டும்தான் மீதியாக இருக்கிறது. மற்ற கைப்பிரதிகளை நம்ம நிறைய தாராளமாய் கைப்பிரதி இருக்கணும்னா நமக்கு அதிகமாக பிரிண்ட் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு தடவை அச்சிடும்போது ஒரு 10,000 15,000 அப்படி தான் அச்சிடுகிறோம். அதுக்குள்ள பேப்பருக்குள்ள பணத்தை நம்ம கொடுக்கும்போது ஒரு சவரன் பிரிண்டிங் அவரே பண்ணி நமக்கு ஸ்பான்சர் பண்ணினார். அதிகமாக பண்ணணும், ஒரு 50,000 1,00,000 அப்படி பண்ணணும்னா நமக்கு ஒரு 20,000 அதுக்கு மேலான பணம் பேப்பர் இதெல்லாம் வாங்குறதுக்கு தேவை. அதற்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சவரன் 2,000 ரூபா கைப்பிரதிக்கென்று நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 500 ரூபா கொடுத்துருக்கிறார். நீங்கள் கைப்பிரதி நேகரை
ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்ல அந்த கைப்பிரதிகளை அச்சிட அந்த காரியத்துக்காய் ஜெபிங்க. ஒருவேளை நீங்கள் பொறுப்பெடுக்க விரும்பினா என் குடும்பத்தின் சார்பாய் ஒரு 5000 2000 கைப்பிரதி அச்சிட நான் செலவழிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் அதுபோல் நமக்கு நிறைய அதிகமான செலவுகள் நமக்கு வந்து விட்டது. மிக்சர் நம்ம பிரச்சனையாக இருந்தது, அதை கை வச்சா அது ஒரு 5000லேருந்து 6000 வரைக்கும் கிட்டத்தட்ட செலவாகி விட்டது. அதுபோல் ஒரு ஸ்பீக்கர் இருந்தது, அது சுத்தமாக ஒர்க் ஆகலை, அதை கொடுத்தா 4500க்கு மேலே செலவு. இன்னொரு இந்த மைக்கு, கார்ட்லெஸ் மைக்கு நமக்கு ஒர்க் ஆகலை, இது வாங்க போனால் 10,600 ரூபாய். இப்படி அதிகமான செலவுகள் நமக்கு இருக்கிறது. இப்போ இந்த ஸ்பீக்கரு அது நமக்கு செயல்படாமல் இருக்கிறது. இப்படி பல தேவைகள் நம்முடைய சபை நடுவே இருக்கிறது. நீங்கள் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்கு தசம பாகங்களை காணிக்கைகளை கொடுக்கும்போது இந்த தேவைகளெல்லாம் அதிலிருந்து சந்திக்கப்படும். எனவே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியத்தில் செயல்படுங்க. இந்த வாரத்தில் திங்கள் முதல் வியாழக்கிழமை மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் அற்புத ஜெப நேர ஜெபம் நடைபெறும். நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தால் சபைக்கு தெரியப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த அற்புத ஜெப நேரத்தில் புதிய ஆத்துமாக்களை அழைத்து வாருங்க. போன வாரத்தில் ஒரு அம்மா ஒரு ஜெப குறிப்பை, மகனுக்கு எங்கே போனாலும் வேலை தடையாக இருக்கிறது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ரட்சிக்கப்படாத அம்மா ஏற்ற மாதிரி தான் இருக்காங்க. அவங்கள நீங்கள் உட்காருங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அந்த ஜெபத்தில் ஒரு பாட்டு பாடிட்டு தான் நாங்கள் ஜெப குறிப்புகளுக்கு ஜெபிக்க ஆரம்பிப்போம். அந்த பாட்டை பாடும்போதே அந்த அம்மா உருண்டு பரண்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். பிசாசின் பயங்கரமான கட்டுகளோடு இருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் அந்த அம்மா வரல. ஸ்தோத்திரம். தேவனை தேடும்போது ஜனங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. எனவே ஜனங்களை ஜெபங்களில் உட்கார வைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாகிலும் அவர்களை கொண்டு வர நீங்கள் செயல்படுங்க. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை மார்ச் மாதத்தின் 1ஆம் தேதி காலை 5லேருந்து 6 மணி வரைக்கும் வாக்குதத்த ஆராதனை நடைபெறும். எனவே சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் வாக்குதத்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தோடு புதிய மாதத்தை நீங்கள் தொடங்குங்க. சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு காத்திருப்பு கூட்டம் நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் நீங்கள் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு செயல்படுங்க. வீட்டு ஜெபக்குழுக்களை உங்கள் வீடுகளில் ஏற்படுத்தி 1 மணி நேரம் வாரத்தில் நீங்கள் அந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்காக, பாவத்தில் வாழ்கிறவர்களுக்காய், குடிகாரர்களுக்காய் ஜெபிக்கலாம். பல போராட்டத்தோடு இருக்கிற ஜனங்களை உங்கள் அந்த ஜெப நேரத்தில் அழைத்து அவர்களுக்காய் ஜெபிக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். செயல்படுங்க. ஸ்தோத்திரம். இந்த வேளையில் இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கிறோம் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? யாருமே இல்லை. கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரணும். அதுபோல் வராதிருக்கிற மக்களையும் கூட்டி சேர்க்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரன் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடுறீங்களா? ஜான்சன் பாடுவீங்களா? பாட விரும்பல. ஒரு பாடலை இப்பொழுது பாட விரும்புகிறவர்கள் பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை
மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ? இயேசு உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே, ஆரோக்கியமர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே, ஆரோக்கியமர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கமுனை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ? இயேசு உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. அல்லேலூயா. Lord, hallelujah. இந்த வேளையில் ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். ஜனங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே அப்பா, அந்த ஜனங்கள் உமக்கென்று இந்த நாளிலே காணிக்கைகளை கொடுத்தார்கள். அப்பா ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். கர்த்தாவே, இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் இருந்து உயர்த்தி வைக்க வேணுமாய் செபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஆமென். பலவிதமான வியாதி போராட்டங்கள் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 ஸ்தோத்திரம். அதுபோல லீதியாளம்மா காலில் இருக்கிற அந்த புண்கள் ஆபரேஷன் பண்ணாதபடிக்கு நல்ல ஒரு விடுதலை உண்டாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர.
ஆமேன். ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆமேன். அதுபோல ஏழுமலை என்கிற புதிதாய் வந்த சவரனுக்காக குடும்பம் ரட்சிக்கப்பட சமாதானம் உண்டாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். உண்ணாமலை போன வாரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிற சகோதரிக்காக அவர்களுக்கு சரீரத்தில் விடுதலை உண்டாகணும், டயாலிசிஸ் பண்ணாமல் ஒரு விடுதலையோடு இருக்கவும், அதுபோல் கடன் பிரச்சனைகள் நீங்க குடும்பம் ரட்சிக்கப்பட எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதர 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 சோதர. வெள்ளிக்கிழமை உவாசி ஜபத்தில் இந்த ஞானவழி சௌரி அழைத்து வந்ததான முபீனா என்கிற ஒரு முஸ்லீம் சகோதரி 10 லட்சம் அவர்கள் ஜாமீன் நின்று 10 லட்சம் ரூபா மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து விட்டார்கள். இப்போ பணத்தை வாங்கினவங்க பணத்தை கடனை கொடுக்காதபடினால இவங்க கிட்ட நீதான ஜாமீன் என்ன, நீ கடனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இவர்களை இது பிரச்சனை பண்ணுகிறபடினால வட்டி இந்த அம்மா தான் கொடுக்குறாங்க. ஸ்தோத்திர. 2 பெண் பிள்ளைகள், கணவருடைய சின்ன வேலை, இதை வைத்துக்கொண்டு அந்த சௌரியனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில கண்ணீரோடு வந்து ஜெபிக்க கேட்டுக்கொண்டு அந்த சௌரிக்காக தேவன் ஒரு அற்புதம் செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். பணத்தை வாங்கினவர்களே அந்த வட்டியை கொடுக்கவும் பணத்தை திருப்பி கொடுக்கவும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளையிட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆமேன். இதனால வீட்டில் சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை. அந்த சௌரியை கர்த்தர் கைவிடாதபடிக்கு வழி நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புதிதாய் வருகிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமேன். அருண் கையில் அடிபட்டு அந்த எலும்பு முறிவு கட்டு போட்டிருக்கிறது, நல்ல விடுதலை கொடுக்கணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அதுபோல பொன்னம்மாள் அம்மாவுக்கு முதுகு வலி, இந்த பலவீனங்கள் மாறணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். முனியம்மா சௌரிக்கு எதிரான முதுகு பலிகள், இன்னும் நிறைய பேர் முதுகு வலி போராட்டங்களில் இருக்கிறார்கள். கார்த்திக் சவரனுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல விடுதலை உண்டாகணும். எல்லாருக்கும் அந்த பலவீனங்கள்லேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். ஆராதனை நாளில் ஆராதித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் தேவன் பலப்படுத்தணும். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை நாளிலே பலவீனத்தோடு காணப்படுகிற அப்பா எல்லா ஜனங்களையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கும். ஆண்டவரை எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய சுகமாக்குகிற வல்லமையுள்ள கரம் அவர்கள் பலவீன பகுதிகளிலே அமரட்டும். ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமுலு 27ஆம் தேதி டீச்சருக்கான எக்ஸாம் நடைபெற இருக்கிறது. கர்த்தர் வெற்றியை கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில கொடுத்த காணிக்கைகளுக்காய் தொடர்ந்து நாம் தியானிக்க போற தேவ வார்த்தைகளுக்காக கிதியோன் சௌரன் முன்பாக வந்து ஜெபிப்பார். பிரைஸ் தி லார்ட். స్తోత్రం ఆండవరే, స్తోత్రం துதிக்கிறோம் தாப்ன. ஹல்லேலூயா. சர்வல்ல தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திக்கிறோம் துதிக்கிறோம் தாப்ன. ஹல்லேலூயா. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தாப்ன. ஹல்லேலூயா. ஜனங்களை காணிக்க ஆசீர்வதித்த தேவன் நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. கைட்ட எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த தாப்னே கட்டடம் தாப்ன. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திக்கிறோம் துதிக்கிறோம் தாப்ன. ஹல்லேலூயா. தொழிலும் இயேசப்பா, வியாபாரங்களும் தாப்ன இயேசப்பா ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. இயேசப்பா வேலைஸ்தலத்தின் தாப்ன இயேசப்பா ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஆசீர்வதித்த தாப்ன. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திக்கிறோம் துதிக்கிறோம் தாப்ன. ஹல்லேலூயா. ஜனங்களை தேவதாமே இயேசப்பா ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. தேவஜன ஆசீர்வதிக்கிற தேவனே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வேளை இயேசப்பா தாசன மாதிரி தாப்ன இயேசப்பா ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. தேவஜன வேண்டிய வார்த்தையில வசனங்கள் கொடுத்து ஆசீர்வதித்த தாப்ன. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. இந்த பலவான் இயேசப்பா தேவஜன அணுகால் பாதுகாக்கிற தேவனே இருப்பார். ஹல்லேலூயா. இயேசப்பா ஸ்தோத்திரம் தேவதேனங்கள் இயேசப்பா விடுதலோடு கடந்து செல்ல ஆசீர்வதித்த தாப்ன. ஹல்லேலூயா. இந்த தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. வார்த்தைகள் வசனத்தை கொண்டு தாப்ன இயேசப்பா வல்லது தேவனே இருப்பார். ஹல்லேலூயா. இயேசப்பா ஊழியம் செய்கிற இயேசப்பா ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை ஆசீர்வதித்த தாப்ன. ஹல்லேலூயா. இந்த வேளை தாப்ன இயேசப்பா ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு பேசும் தாப்ன. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகரை இயேசப்பா நீ சாட்சியாக இயேசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. நிறுத்து போகாம ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. அற்புதம் அதிசயம் தேவன் நமக்கே ஸ்தோத்திரம் தாப்ன. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மைக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்ய வல்லது ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம். ஸ்தோத்திரம். அதுபோல
நம்முடைய சபையில திருமணம் நடக்க வேண்டியவர்களுக்காக, குறிப்பாய் பூமாசி பொருளுடைய மகன் ஆலயத்துக்கு வரவும் நல்ல திருமணம் நடக்கணும். இன்னுமாய் வாலிப சகோதர சகோதரிகளுக்கு, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஸ்தோத்திரம், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய திருமணங்கள் நடக்கணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிறவங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த தேவன் இனிமேல் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். உங்கள் தேவைகளை சந்தித்து நடத்த, உங்கள் குறைவுகளை நிறைவாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாய் கணவன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறவாதிருங்க. ஸ்தோத்திரம். கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தி ஜெபிக்க மறவாதிருங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு வழி நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவரை நம்பி நீங்க செயல்படுகிறவர்களாய் காணப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையில ஒவ்வொரு நாளும் ஜெபங்கள் இருக்கிறது. நீங்க ஜெபங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்க. நேரம் கிடைக்கும் போது ஆகிலும் இல்லை, நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி ஆகிலும் ஜெபத்தில் வந்து உங்கள் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, தேசத்துக்காய் ஆத்தும பாரத்தோடு எல்லா காரியத்துக்காகவும் ஜெபிக்கவும் இங்கே ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது, அது தேவபலனா இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறதா? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகிற வரை சிலுவையானது உலகத்திலே அவமான சின்னமாக காணப்பட்டது. சிலுவை மரணம் என்பது பயங்கரமான ஒரு குற்றவாளிகள் அறையப்படுகிற ஒரு தண்டனையாக காணப்பட்டது. ஆனா எப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டாரோ அந்த சிலுவை புனித சின்னமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய வாழ்க்கையும் மதிப்புக்குரியதாய் மேலானதாய் மாறுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாளிலே இயேசுவை அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படியோ காணப்பட்டோம், நம்பிக்கையற்ற நிலைமையில இருந்தோம், பரலோகத்தை குறித்ததான நம்பிக்கை அற்றவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வந்தபோது ஸ்தோத்திரம், உண்மையான தெய்வத்தை அறியவும் அவருக்கு சாட்சியா இந்த உலகத்திலே வாழவும் பரலோகத்தை குறித்த நம்பிக்கையோடு நாம் வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவை தான் அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ நமக்கு தேவபலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரீரத்துல பலன் இல்லாதவர்களுக்கு மருத்துவரை பார்க்கும்போது உங்களுக்கு விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், இல்லாட்டா முன்னாடி எல்லாம் டானிக் எழுதி கொடுப்பாங்க. இந்த டானிக்கை நீங்க 2 வேளை 3 வேளை குடிங்க, உங்களுக்கு பலன் வந்துடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில சிலுவையை பற்றிய உபதேசம் அது ஒரு டானிக்கை காட்டிலும் மேலான பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை அப்படின்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் உலகத்தில் ஒருவேளை பார்க்கிறவர்களுக்கு அது பைத்தியமாக தோன்றலாம், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க மரித்தது உண்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது உண்மை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டதானே
கல்லறை இன்றைக்கும் திறந்த கல்லறையாய் இருக்கிறதும் உண்மை. உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை தான் திறந்த கல்லறையாய் இருக்கிறது. மற்ற எல்லா கல்லறைகளும் எவ்வளவு பெரிய ஆளுடைய கல்லறையாய் இருந்தாலும் மூடப்பட்டதாய் இருக்கிறது. திறந்த ஒரே ஒரு கல்லறை, அது இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்ததான தேவன் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், மறுபடியும் நான் உங்களை வந்து சேர்த்து கொள்ள போகிறேன். அவருடைய வருகைக்காய் தான் சபை காத்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகைக்காய் தான் நாம் மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ளதான கோடான கோடி சபையாகிய ஜனங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையை குறித்து வேதத்தில் சொல்லும் போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை படிங்க. மத்தேயு 10:38. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவை, இயேசுவனுடைய சிலுவை அல்ல, தன் சிலுவை. யாருடைய சிலுவை? தன் சிலுவை, என்னுடைய சிலுவை, எனக்கென்று கொடுக்கப்பட்ட சிலுவை. அப்போ நீங்க யோசிக்கலாம், நானும் இயேசு அடிக்கப்பட்டது போல ஒரு பெரிய சிலுவையை செய்து அதை சுமக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிலுவை அப்படின்னாலே பாடுகள், உபத்திரவங்கள். இயேசு சிலுவையில பாடுபட்டார், சிலுவையில நமக்காக கஷ்டங்களை பட்டார். சிலுவை அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை தான் சிலுவை. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். நமக்கென்று ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே விதமான சிலுவை கிடையாது. அந்த சிலுவை எனக்கு வேண்டாம், பாடுகளே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பாடுகளே வேண்டாம், பாடுகள் கஷ்டம் வந்த உடனே என்ன ஏசப்பா அந்த பாடுகள் வருகிறதே, ஸ்தோத்திரம், நான் ஜெபிக்கிறேன், நான் துதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், ஆனா அந்த பாடுகள் என்கிற சிலுவை எனக்கு எதிராய் வருகிறதே அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரை விட்டு விடுகிறவர்களா அல்ல. இயேசு சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இன்னைக்கு உங்களுக்கு முன்பா இருக்கிற சிலுவை, கஷ்டம், பாடுகள் மத்தியில நிறைய பேர் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இது என்ன புதிதான சோதனைகள், போராட்டங்கள், சிலுவையின் பாடுகளை போல நான் இதை சுமக்கணுமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு ஒருவேளை வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ சுமக்க முடியாத சிலுவை அல்ல. நான் இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்தேன். நீ சுமக்கிறதான அந்த சிலுவை உன்னுடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய சிலுவை அது நீ சுமந்து கொண்டு என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. புரியாதவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்குமே புரியுது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள் வரும்போது இந்த கஷ்டங்களே எனக்கு வேண்டாம், உத்தரவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விட்டு விலகுகிறவளா அல்ல. பாடுகள், கஷ்டங்களின் நடுவில் ஆண்டவர் நமக்கென்று நியமித்த அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை நாம் பின்பற்றுகிறவர்களா இருக்கணும், அவரை மனதார துதிக்கிறவர்களா இருக்கணும், செபிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு சிலுவையை கொடுத்துட்டு பெற்றோர்கள் சொன்னாங்களாம், இதுதான் உனக்கு சிலுவை, நீ சுமக்க வேண்டிய சிலுவை அப்படின்னு சொல்லி சொன்னபோது அந்த குழந்தைக்கு அந்த சிலுவை பிடிக்கல, அந்த சிலுவை மர சிலுவை பிடிக்கல, இந்த சிலுவை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் கஷ்டத்தோடு இருக்கும்போது, இது ஒரு கதை தான், இந்த கஷ்டத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் அந்த சின்ன பாப்பாவுக்கு காட்சி கொடுத்தாராம். அவளை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போய், நான் சொல்றது உண்மையல்ல, கதை. சிலர் பரலோகத்துக்கு நாங்கள் போயிட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியல எப்படி இயேசுவை பார்த்தோம், அவர் அப்படி அழகா இருந்தார், இப்படி அழகா இருந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு அதை பத்தி தெரியல. சர்வசாதாரணமாய் பலர் பிரசங்களிலும் பல காரியங்களிலும் சொல்லுகிறதை நம்ம கேட்க முடிகிறது.
நான் சொல்லுகிற அந்த கதையில அந்த பிள்ளைய ஆண்டவர் பரலோகத்துல கூட்டி போய் நிறைய ஒரு அறையில நிறைய சிலுவையை காண்பித்தாராம். அந்த சிலுவையை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய சிலுவை இருக்கிறதே, ரொம்ப அழகா இருக்கிறதே, நான் விரும்பின சிலுவையெல்லாம் இங்க இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு சிலுவையை, பல வேலைப்பாடு உள்ள ஒரு சிலுவையை அந்த குழந்தை எடுத்துதான். அது கொஞ்ச தூரம் எடுத்துக்கொண்டு போகும்போதே அதனால சுமக்க முடியல. இப்படி பல சிலுவையை அது எடுத்து அதை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பிக்கும் போது இது நமக்கு செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு சாதாரண மர சிலுவையை அது எடுத்ததாம். ஆண்டவர் அந்த குழந்தையை பார்த்து சொன்னாராம், இதுதான் முதல்ல உனக்கு கொடுக்கப்பட்டதான சிலுவை என்று சொல்லி அந்த குழந்தையை பார்த்து சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம சிலுவை, அது நம்முடைய வாழ்க்கையில அதை முடியாது என்று சொல்லுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் என்கிற சிலுவை அல்ல. இந்த சிலுவையின் நம்ம சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றத்தக்கதான அளவில் தான் உங்கள் வாழ்க்கையில சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகள் எனக்கு வேண்டாம், நெருக்கங்கள் வேண்டாம், நான் ஆண்டவரை விட்டு போறேன், ஆண்டவரை பின்பற்றி என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறவர்களாய் அல்ல. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இங்கே இயேசுவினுடைய சிலுவையை கழுத்துல கட்டி இல்லாவிட்டா எங்கேயோ கட்டி சுமக்கிறது அல்ல. தோத்திரம். நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம சிலுவை போட்டா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், சிலுவையை போட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லி பல சிலுவைகளை கட்டி தூக்குகிறார்கள். இல்லை, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை எந்த பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் இயேசுவை பின்பற்றி வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுகிற ஒரு அனுபவமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு சொல்லும் போது 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை படிங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மனுஷர் முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் தான் என்னுடைய தெய்வம், அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்த தெய்வமாய் இருக்கிறார், அவரை தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி அவரை அறிக்கையிடுகிறவர்களை குறித்து தேவன் பரலோகத்தில் அவர்களை குறித்து அறிக்கையிடுவாராம். ஸ்தோத்திரன். சில ஜனங்கள் வெளியில போனா இயேசுவை தெரியாதவர்களை போல நடந்து கொள்வார்கள், இயேசுவுக்கு விரோதிகளை போல நடந்து கொள்வார்கள். மனுஷர் முன்பாக இயேசுவை மறுதலிக்கிறவர்களே பரலோகத்தில் மறுதலிக்கப்படுவார்கள். ஆண்டவரும் அவங்களை தெரியாது என்கிறது போலதான் சொல்லுவார். நம்ம மனுஷர் முன்பாக இயேசுவை அறிக்கையிடுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். இயேசுவை குறித்து சொல்ல, இயேசுவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சொல்ல நாம் வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த உலகத்துல மனு குலத்தை ரட்சிப்பதற்காய் இறங்கி வந்தார். அந்த தெய்வம் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக நம்மை அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் மீட்டெடுத்தார். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! இந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகள் என்று சொல்ல நாம் எந்த இடத்திலும், எந்த ஊர்ல, எந்த உலகத்திலும் வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை குறித்து எப்படி சொல்லுகிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே உங்களுக்குள்ளே அறிவிக்கும்படியாய், அதை மாத்திரமே உங்களுக்கு அறிவிக்கும்படியாய்
தீர்மானித்திருக்கிறேன். இயேசு சிலுவையிலே உனக்காக, மகனே மகளே, உனக்காக அவர் மரித்தார், உனக்காய் பாடுபட்டார். உன்னை மீட்டெடுக்க, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, நரகத்தின் வல்லமையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும்படியா இயேசு பாடுபட்டார், மரித்தார் என்கிற அதை மாத்திரமே நான் அறிவிக்கும்படியாய் தீர்மானித்தேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவனுடைய பாடுகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலுவை வந்து விட்டது, கஷ்டம் வந்து விட்டது, குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்மால சுமக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றுகிறதை விட்டு விடாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. உலகத்தில் நமக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம். படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், அழகு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், பைக் இருக்கலாம், கார் இருக்கலாம், வீடு பங்களா எது இருக்கலாம். எது இருந்தாலும் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில பெருமை பாராட்டுவது இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட அற்பமான காரியங்கள். ஸ்தோத்திரம். அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க யாராயிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அன்பை அறிந்ததை குறித்து, ஆண்டவர் எனக்காக, இந்த நல்ல தெய்வம் எனக்காக என்னை அவருடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளும்படியாய் அந்த அக்கினியும் கந்தவும் எரிகிற நரக கடலுக்கு நான் போகாதபடிக்கு என்னை மீட்டெடுப்பதற்காய் சிலுவையிலே எனக்காக மரித்தாரே என்கிற அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பெருமையாய் பேச பல காரியங்கள் இருந்தது. அந்த காலத்திலே கமாலியேல் என்று சொல்லக்கூடியவருடைய பாதத்திலே அமர்ந்து கல்வி கற்றவர், நல்ல அதிகமான கல்வி கற்றவர், பெரிய பணக்காரர். பவுல் அப்போஸ்தலனை குறித்து சொல்லுகிறார்கள், அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமாய் கப்பலெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு பணக்காரர். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எதை குறித்தாவது பெருமையா நினைச்சிட்டு பெருமை பேசிட்டு நடக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பெருமையை விட்டு விடுங்க. அப்படிப்பட்ட பெருமையை விட்டு விடுங்க. கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து, அவரை நீங்க அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பெருமை பாராட்டுகிறவர்களாய் காணப்படுங்க. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசத்துல முக்கியமானது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய பாடுகள், நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து பரிசுத்தத்துக்கென்று நீதிக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு தன்னுடைய சரீரத்துல நம்முடைய பாவங்களை எல்லாம் தேவன் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், எவ்வளவு பெரிய
தியாகத்தை தேவன் நமக்கென்று செய்திருக்கிறார், இந்த உலகத்துக்கென்று செய்திருக்கிறார். எனவேதான் சிலுவையை பற்றிய உபதேசம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நமக்காய் செய்ததான அந்த மேன்மையான காரியங்களை நாம் தியானிக்கும் போது இந்த உலகத்திலே மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செய்கிற துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இன்னும் என்னென்ன துரோகம் உண்டோ எல்லா காரியங்களும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் நாம சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். தேவன் எனக்காய் செய்ததான இப்படிப்பட்ட தியாகமான காரியங்களை நாம் தியானிக்க அறிய மனிதருடைய துரோகங்கள் அவன் கிடக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கடந்து போகத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படும். எனவே சிலுவையை பற்றிய உபதேசம் நம்முடைய வாழ்க்கையில தேவ பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சிலுவையிலே அறைந்தார்கள். எத்தனை கள்ளர்களுக்கு நடுவே இயேசுவை அறைந்தார்கள் சிலுவையில சொல்லுங்க? 8. 2 கள்ளர்கள் நடுவில் இயேசுவை சிலுவையில அறைந்தார்கள். அங்கே சிலுவையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தொங்கிக் கொண்டிருக்கும் போது பலர், நீ ஆண்டவரானால், நீ மெய்யான கிறிஸ்துவானால் சிலுவையை விட்டு இறங்கி வா, உன்னை இரட்சித்துக்கொள், அப்பொழுது நாங்கள் உம்மை நம்புவோம் அப்படின்னு சொல்லி பலர் கூக்குரல் இடுகிறார்கள். எங்க படிக்கிறோம்னா மத்தேயு 27 அதிகாரம் 40 வசனத்தையும் 42வது வசனத்தையும் படிங்க. மத்தேயு 27 40 42. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள் என்று ஆண்டவர் இயேசுவை தூஷித்தார்கள். ஸ்தோத்திரம். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், இவர்தான் கடவுளாயிருந்தா, இவர்தான் இஸ்ரவேலின் தேவனாயிருந்தா, இறங்கி வாரும், இறங்கி வா அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இறங்கி வரதுக்காக இந்த வரதுக்காகவா அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார்? ஸ்தோத்திரம். அவருக்கு நல்லா தெரியும், நான் சிலுவையிலே இந்த உலக ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக சிலுவையிலே மரிக்கதான் வந்திருக்கிறேன். அதனால தான் அவர் அந்த சிலுவையை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்தார், சிலுவையில மரித்தார், பாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஜனங்கள் அறியாமையினால அவரை பரியாசம் பண்ணி, நீ திறமை, உனக்கு வல்லமை இருந்தா, நீ கடவுளானா சிலுவையை விட்டு இறங்கி வா அப்படின்னு சொல்லி பரியாச வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடிலே ஆண்டவர் இயேசுவை குறித்து நாம் பார்க்கும்போது சரீரம் முழுவதிலும் பாடுகள் தான். கைகளில கால்களில ஆணிகள் அடிக்கப்பட்டது, விலாவிலே குத்தப்பட்டது, தலையில பயங்கரமான முள்கள் நிறைந்ததான கிரீடத்தை வைத்து அடித்தார்கள், தலை முழுவதும் காயப்பட்டது. இன்னுமாக சரீரம் முழுவதும் சாட்டையினால் அடிக்கப்பட்டது, அங்கே பிக்கப்பட்டது. சரீரம் முழுவதும் காயங்கள், பெரிய காயங்கள் 5 இருந்தாலும் ஸ்தோத்திரம் பாருங்க, அவர் சரீரம் முழுவதும் காயங்கள் மாத்திரமல்ல, அவருடைய அந்த மனது ஃபுல்லா நமக்காக பாடுகள் தான். ஜனங்களுடைய இந்த இது மாதிரி தூசணங்கள், அவமானப்படுத்தின காரியங்களினால இயேசுவனுடைய மனது, அவருடைய இருதயம் முழுவதும் கூட காயப்பட்டதாய் இருந்தது. ஸ்தோத்திரம். திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் திருக்குறள்ல, தீயினால் சுட்ட வடு உள்ளாரும், நாவினால் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. ஸ்தோத்திரம். தீயினால ஒருவேளை சுட்ட அந்த புண்ணு இருந்தா அது ஆற்றிடலாம், நாக்குனால அது பாதிக்கப்பட்டதான அந்த இருதயத்தை ஆற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்தது திருக்குறள் திருவள்ளுவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒருவேளை நம்பினவராய் இந்த வார்த்தைகளை எல்லாம் எழுதியிருக்கலாம். நல்ல ஜனங்களுக்கு தேவையான
காரியங்கள் எல்லாம் திருக்குறளையும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு வெளிப்பிரகாரமான சரீர அளவுல மாத்திரமல்ல, அவருடைய இருதயமெல்லாம் காயப்பட்டதா இருந்தது. இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, எவ்வளவு ஆத்திரம் வருகிறது. ஸ்தோத்திரம். வீட்டுல சிலர் நியாயமாய் மனைவியோ மற்றவர்களோ சொல்லுகிற வார்த்தையை தாங்க முடியாதபடிக்கு எதையாவது பொருளை எடுத்து அப்படியே உடைக்கிறார்கள். கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதித்ததுதான். ஸ்தோத்திரம். உடைத்து அப்படியே பயங்கரமான கோவம் வந்து வீசி எறிந்து உடைக்கிறார்கள். சாப்பாடு அப்படியே வீசி எறிகிறார்கள் சாதாரண வார்த்தைக்கு. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவருடைய இருதயம், அவருடைய சிந்தை எந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கும். நமக்காக எல்லா பாடுகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சிலுவையின் உபதேசத்தினால போதிக்கப்பட்டவர்களாய், சிலுவையின் உபதேசத்தின்படி நம்ம வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சிலுவையின் உபதேசம் எதற்காக? இயேசு பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி ஐயோ அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கவா? இல்லை. இயேசு பாடுபட்டார், உண்மைதான். இயேசு நமக்காய் மரிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றிருக்க முடியாது. இயேசுவனுடைய அவர் முன்மாதிரியாய் நமக்கு காண்பித்ததான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில படிப்பினையாய் கொண்டு வாழ்வதற்காய் சிலுவையின் உபதேசங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவேதான் இயேசு சொல்லுகிறார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. வேறு இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாடுகள் வரும்போது, சிலுவை வரும்போது, ஸ்தோத்திரம், அப்பதான் தெரியும் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்லி. உலக பிரகாரமாய் காண்கிற அந்த சிலுவை, அந்த கஷ்டங்களை இயேசு சகிக்கும் போது கூட பாருங்க, சிலுவையில் அறையப்பட இயேசுவை அந்த ஆசாரியர்கள் எல்லாம் பிடித்த போது, சேவகர்கள் எல்லாம் பிடித்த போது, இயேசுவுக்கு அருகிலே இருந்தது எத்தனை பேரு? ஸ்தோத்திரம். நாம் வேதத்துல படிக்கும் போது ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை கட்டியிருந்தான், அதை விட்டு விட்டு அவன் ஓடி போனான், நிர்வாணமாய் ஓடி போனான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இயேசுவை விசாரிக்கும் போது பேதுரு தூரத்துல எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறான், குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒருத்தர் கூட இயேசுவின் அந்த சிலுவை பாடுகள் கஷ்டத்தின் மத்தியில அருகில இல்லை. ஆனா சிலுவையில அறையப்படும் போது ஒரு சில இயேசுவின் தாய் மற்றும் சில மரியாள்கள் இயேசுவனுடைய சிலுவை அருகிலே நின்றார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. சிலுவை கஷ்டம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை விட்டு தூரமாய் நடக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கஷ்டங்கள் வந்து விட்டது, பாடுகள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வழியை பின்பற்றாதபடிக்கு, தேவனுடைய வார்த்தைகளை மறந்து விட்டவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. சிலுவே வேண்டாம், பாடுகளே வேண்டாம், ஆண்டவரே எப்பொழுது நான் நல்லா நிம்மதியோடு எந்த விதமான கஷ்டம் இல்லாதபடிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். சிலுவை இருந்தாலும் சிலுவை இல்லாவிட்டாலும் நம்ம ஆண்டவருடைய பாதையில நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாரமான யாவற்றையும் விட்டு நம்மை ஓட்டத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு சிலர் சிலுவையை விட்டு இறங்கி வா அப்படின்னு சொல்லுகிறார். இயேசு அந்த சிலுவையை அனுபவிக்கதான், அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளதான் அந்த உலகத்துல வந்தார். இன்னும் பேதுரு சீசரிடத்துல இயேசு ஒரு வேத பகுதியிலே மார்க்கு 8ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரையுள்ள வசனங்களிலே நாம் படித்து பார்க்கும்போது, அங்கே தான் எருசலேமிலே போய் பாடுபட போகிறேன், சிலுவையிலே அறைய போகிறார்கள், 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை என்ன செய்தாராம்? கடிந்து கொண்டார். ஆண்டவரை, இது உமக்கு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி
இயேசுவையே ஏன் இப்படி ஓயாம இதை பற்றியே பேசிட்டு இருக்கீங்க, சிலுவையில் அறையப்பட போறேன், பாடுபட போறேன், மரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏன் ஆண்டவரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டாராம். இயேசு அவனை பார்த்து 33ஆம் வசனத்திலே அவனை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ இயேசு தன்னுடைய இந்த உலகத்தில் வந்ததனான நோக்கத்தை அறிந்து அதை கரெக்டாய் நிறைவேற்றுகிற தேவனாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் யாரு, நாம் எப்படி இயேசுவை பின்பற்ற வேண்டும்? பாடுகள் கஷ்டங்களில நம்ம சிலுவை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடி போகிறவர்களா இருக்க வேண்டுமா? இல்லாவிட்டால் சிலுவை, அந்த கஷ்டங்களின் மத்தியிலும் பாடுகள் உபத்திரவங்கள் என்கிற சிலுவையை சுமந்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற படிப்பினையோடு நாம் செயல்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய நேரம் அதிகமாய் போய்விட்டது. ஆனால் ஒண்ணுமே நம்ம இதுவரைக்கும் தியானிக்கல. இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்கப்பட நமக்கு சிலுவையில விலைக்கிரயமானார். யோவான் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை படிங்க. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை பாருங்க. அவர் நம்முடைய சிலுவையை, நாம் சுமக்க வேண்டிய பாவங்களை நம்முடைய இடத்திலே அவர் பாடுபட்டார். ஸ்தோத்திரம். 2 பேர் தப்பு பண்றாங்க. இங்க இருக்கிற தம்பிமாரு 2 பேர். தம்பி பைபிளை பார்க்காம போட்டு செய்யறாரு பாத்தீங்களா? இது மாதிரி அருண், தம்பி அருண் போட்டு செய்யறாரு. ஒரு கையில அடிபட்டு இருந்தாலும் பைபிளை திறக்காம போட்டு செய்துட்டு இருக்கிறார். இது போல சின்ன தவறுகளை பண்ணும்போது, ஸ்தோத்திரம், ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் வந்து அருணும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு தம்பியும் தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சண்டே கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு, டேய் பைபிளை பார்க்காம நீ போட்டு செய்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தண்டனை கொடுக்க நினைக்கிறார். அதுக்காக 4 அடி அடிக்கிறார். ஒரு கொம்பை எடுத்துட்டு வந்து அவரு அப்படி நினைக்கிறார். ஆனா அவர் அந்த அடிக்காதபடிக்கு தானே அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய நல்ல மனசு பாருங்க. அவர் அடிக்க விரும்புகிறார். ஆனா போட்டு செய்கிற சின்ன தம்பி, அவன் ஏற்கனவே கையில அடிபட்டு இருக்கிறது, நம்ம அடிக்க வேண்டாம், அவன் நல்ல தம்பி, இனிமே பைபிளை கவனிப்பான் அப்படின்னு சொல்லி அடிக்காதபடிக்கு அவர் தானே தன்னையே அடித்துக் கொள்ளுகிறார். இல்லாட்டா யாரையா பார்த்து அருணுக்காக என்ன அடிங்கப்பா, அருணுக்காக 4 அடி என்ன அடிங்க அப்படின்னு சொல்லி அவரை பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க உட்கார்ந்து இருக்கிற நமக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டு சிலுவை சுமந்தவராய், சிலுவையிலே அறையப்பட்டவராய் நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஸ்தோத்திரம். விலையேறப்பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே இயேசுவனுடைய பிள்ளைகளாய் கிரயத்துக்கு நாம் கொல்லப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 1:19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமற்ற விலையேறப்பெற்ற அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அந்த இரத்தத்தினாலே நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்.
ஸ்தோத்திரம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாகி நாம் அந்த இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறது போல பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருப்போம்னா ஆண்டவர் துக்கப்படுவார். இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக நான் இரத்தத்தை சிந்தினேன், ரட்சிப்பை கொடுத்தேன், மறுபடியும் பாவத்துல உழன்று கொண்டிருக்கிறார்களே, கழுவப்பட்ட பன்றியை போல சேற்றில புரண்டு கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் இயேசு வேதனைப்படுவார். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் படிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால், தயவுள்ள அந்த தேவன் தம்முடைய சிலுவையினால தம்முடைய இரத்தத்தினால என்னை மீட்டெடுத்தார் என்பதை நீங்கள் ருசித்ததுண்டானால் நீங்க என்ன செய்யணுமா? நாம என்ன செய்யணுமா? சகல துர்க்குணத்தையும், தேவன் விரும்பாத எல்லா பொல்லாத குணங்களையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவிதமான புறங்கூறுதலையும். தோத்திரம். மற்றவர்கிட்ட போய் குடும்பத்தை பிரிக்கும்படியா இல்லாட்ட மற்றவர்களுக்கு விரோதமாய் இல்லாததும் பொல்லாதுமாய் காரியங்களை சொல்லுகிறது. தெரியுமா உங்க வீட்டுக்காரர் அப்படி, தெரியுமா உங்க ஒய்ஃபை அங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி புறங்கூறுகிற காரியங்கள், மற்ற குடும்பங்களுக்கு எதிராய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுகிற காரியங்கள் தான் புறங்கூறுதல். இவைகளை கூறுதலை ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் வளரும்படி எப்படி இருக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல், குழந்தைய போல. புதிதாய் பிறந்த குழந்தைக்கு முன்னாடி நீங்க நல்ல ஸ்வீட்டு, இதெல்லாம் உனக்கு தான், பால்கோவா உனக்கு தான், இன்னும் இருக்கிற ஸ்வீட்டெல்லாம் வாங்கி வச்சு பழங்கள் இது எல்லாமே உனக்கு தான், சாப்பிடு அப்படின்னா அது விரும்புமா? விரும்பாது. அது என்னதான் விரும்பும்? பால். அதுக்கு தேவையானது பால். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராய் அந்த பாவம், இந்த பாவம், தேவன் விரும்பாத இந்த காரியங்கள் எல்லாம் இருந்தாலும் நாம் வளரும்படி தேவனுடைய வழியில சிலுவையை பின்பற்றி இருக்கிறவர்களா இருந்தா அதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. எனக்கு ஆண்டவருடைய வசனம் தான் முக்கியம். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாம் வளர வேண்டிய ஒரு தேவனுடைய பிள்ளை. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருப்பார்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளில இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கொஞ்சம்தான் நம்ம தியானிக்க முடிந்தது. நிறைய காரியங்கள் இருக்கிறது, பல நாட்கள் தியானிக்க வேண்டியது இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில காரியங்களை தியானித்தோம், நம்ம இன்னும் தியானிக்க ஆரம்பித்தோம்னா ஸ்தோத்திரம் நிறைய போயிரும். எனவே இந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல, அப்பா ஆண்டவரே, சிலுவையில எங்களுக்காக நீர் பாடுபட்டீர், சிலுவையில எங்களுக்காக எல்லா எங்களுடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு, எல்லா எங்களுடைய மீறுதலை ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, நீர் எங்களுக்காய் பாடுபட்டீர் அப்பா, மனசார எங்களுக்காய் பாடுபட்டீர். மனிதர்கள் ஆண்டவரை நீ பெரிய தேவனா இருந்தா இறங்கி வா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீர் எங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்ததே எங்களுக்காக மரிக்கத்தானே ஆண்டவரே. நீர் அதை அறிந்திருந்தபடியினால ஆண்டவரே, மனசார எங்களுக்காய், இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காக, எல்லாருடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக அப்பா சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தீரே. ஏசப்பா, நீங்க இங்க எவ்வளவு நல்லவர் அப்பா, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நீர் எனக்காக என் ஸ்தானத்துல நான் சுமக்க வேண்டிய ஆண்டவரே பாவத்தை, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் எனக்காய் தண்டிக்கப்பட்டீங்களே அப்பா. என் பாவத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே, என் பிள்ளைகள் பரலோகத்துக்குரியவர்கள், இவர்கள் மேல்
நரகத்துக்கு வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அந்த உரிமை எங்களுக்கு தந்தீரே. அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்காய் பாடுபட்டதற்காய் நன்றி. சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு பைத்தியம் அல்ல, சிலுவையை பற்றிய உபதேசம் எங்களுக்கு தேவ பலன், சிலுவையை பற்றினதான உபதேசம் எங்களுக்கு தேவ பலன். நீர் எங்களுடைய ஆண்டவரை அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீரே. ஹல்லேலூயா. பொறுமையோடு சகித்தீரே, மன்னித்தீரே. ஹல்லேலூயா. அன்பை காண்பித்தீரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சிலுவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடுகிறவளா அல்ல, எங்கள் சிலுவை எங்கள் சொந்த அவரவருக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை உண்டு ஆண்டவரை. கஷ்டங்கள், உத்தரவங்கள், பாடுகள் என்கிற சிலுவைகள் உண்டு. அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அப்பா நான் உம்மை பின்பற்றுகிறேன் ஏசப்பா ஆண்டவரை உம்மை பின்பற்றுகிறேன் என்று நாங்கள் பின்பற்றுகிறவளா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய. எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு இயேசுவின் இரத்தத்தினாலே கிரயத்துக்கு கொள்ளப்பட்டதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய துர்க்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய இடம் கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திடுமே. பாவத்தின் சாபத்திலே சிறைப்பட்டு தவிக்கையிலே, பாவத்தின் சாபத்திலே சிறைப்பட்டு தவிக்கையிலே, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவின் இரத்தம் உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவின் இரத்தம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திடுமே. வியாதியின் துயரத்திலே கலங்கிடும் வேளையிலே, வியாதியில் இருந்து விடுதலை கொடுக்க இயேசுவின் தழும்புண்டு. வியாதியின் துயரத்திலே ஆமென் கலங்கிடும் வேளையிலே, வியாதியில் இருந்து விடுதலை கொடுக்க இயேசுவின் தழும்புண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திடுமே. ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வசனங்களை நினைகூர்ந்து இந்த வேளையில செபிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் அது நமக்கு தேவையா இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையின் உபதேசம். இயேசு சிலுவையில பாடுபட்டார், இயேசு மரித்தார், இயேசு சிலுவையில நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் சுமந்து கொண்டார் என்று சொல்லி போதிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். அது மற்றவர்களுக்கு ஸ்தோத்திரம், கெட்டு போகிறவர்களுக்கு இது என்ன உபதேசம் அப்படின்னு சொல்லி பைத்தியத்தை போல இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, பரலோகத்துக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு பூஸ்ட், அது ஒரு தேவ பலன். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றி தியானிங்க. அடிக்கடி சிலுவையை பற்றி
தியானிங்க. சிலுவையை பற்றி, சிலுவையின் பாடுகளை படித்து தியானிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுங்க. சிலுவையில் இயேசு நமக்காய் விலை கிரயம் செலுத்தி இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம்முடைய எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டார். பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அவரே சுமந்தார். ஸ்தோத்திரம். மனதார நமக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த வேளையில் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுப்போம். கல்வாரிக்கு முன்பாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவனங்களுக்கு தந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆராதித்த சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் இம்மட்டும் ஆசீர்வைத்து நடத்தி வந்த தேவன் இனிமேலும் கூடவே இருந்து ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வைத்து நடத்தும். ஆண்டவரை எல்லா குறைவுகளை நிறைவாக்கும். குடும்பத்தில் தெய்வீக சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொரு நாள் ஆளுகை செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் வழி நடத்தும். ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தாவே தியானித்ததானே வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில சிலுவையை பற்றி தியானிக்கவும், சிலுவையை பற்றிய ஆண்டவரை சத்தியத்தினால நாங்கள் பலனடையவும், சிலுவையை பற்றிய சத்தியத்தினால நாங்கள் ஆண்டவரே தெளிவடையவும் தேவனங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அடிக்கடி நாங்கள் ஆண்டவரே வேதத்தில் சிலுவை பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதிகளை ஆராய்ந்து பார்க்க, தியானிக்க, சிலுவைக்கு ஆண்டவரை பங்குள்ளவர்களாக எங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு உற்சாகமாய் ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை பின் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை செயல்படுகிறவர்களாக இருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரை நம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருங்களா ஆசீர்வதி. ஸ்தோத்திரம். இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா, ஆயத்தமா, இயேசுவை சந்திக்க